ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இதில் எப்பயாவது நடக்கும். இந்த ஜிம்மில் போகிறாங்க இளம் வயதினர்கள் 20-30 வயது அங்கே இறக்குறாங்கன்றது தான் ஒரு அதிர்ச்சியான செய்தி. ஜிம் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதை நீங்கள் கையாளுவதற்கும் பயன்படுத்துவதற்கும் நமக்கு தெரிஞ்சால் போதும். மார்ஃபினை இன்ஜெக்ஷனாக போட்டுக்கிட்டா அதை ஒன்றே கொண்டுவிடும். அதே மார்ஃபின் உங்கள் உடலில் சுரந்தால் அதான் உடலில் சுரக்கின்ற மார்ஃபின் தான் என்டார்ஃபின். அது எப்போ சுரக்குன்னு நீ மகிழ்ச்சியாக இருந்தால் போதும். அந்த கொலஸ்ட்ரால் ஒன்று இருப்பதால் தான் இதயம் மூளை எல்லாம் வேலை செய்யுது. அந்த கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் எடுத்து அடுத்த நிமிடம் இதயம் நின்றுவிடும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு வரும்பொழுது இரத்த குழாயில் இந்த கொலஸ்ட்ரால் படிகிறது. எல்லோவா தெரியுது பார்த்தீங்களா? அந்த எல்லோவா படிவதற்கு காரணம் கொலஸ்ட்ரால். ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் இரத்த குழாயில் படிவதற்கு ஒரே ஒரு காரணம் எதிர்மறை எண்ணம். ஆனால் இதை படிகிறதுக்கு உங்களுக்கு குறைந்தது 15-20 வருடம் ஆகும். அப்போ இப்படி 25 வயசு 23 வயசில் ஜிம்மில் இறக்குறாங்க. இந்த டென்ஷன் ஆகும்போது சின்ன கீரல் விழுந்து வச்சுக்கலாம். அந்த கீரல் விழும்பொழுது இதை பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரத்தம் உறைந்து விடும். ஸோ சடனாக கார்டியாக் டெத்து 20-30 வயது ஆண்கள் பெண்கள், அதுவும் இந்தியாவில் பார்த்தா வருத்தமானது ஒன்றுமா 90 பேர் இறக்குறாங்க ஒவ்வொரு மணி நேரத்திற்கு. எக்ஸசைஸ் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ப்ரெஷர் கூடாது, கொலஸ்ட்ரால் கூட விடாது, உங்களோட சுகர் நார்மலாக இருக்கும், வெயிட்டை டிம்மாக வச்சுருக்கும், எந்த வியாதியும் வராது. காலில் இருக்கிற ரத்தம் பம்ப் பண்ணி இந்த இதயத்திற்கு போய் இதயத்தை சீராக இயங்க வைக்கும். இந்த காலில் இருக்க தசைகளை வேலையே கொடுக்கலாம் வச்சுக்கோ. இந்த காலில் இருக்கிற ரத்தம் மேலே போகாது, இந்த இதயம் ஸ்ட்ரெயின் ஆகிடும், சீக்கிரம் இறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஜிம் போகிறதுக்கு நான் எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், மினிமல் டெஸ்ட் நீங்கள் பண்ணிக்கணும். ப்ளட் சுகர் பண்ணணும், கொலஸ்ட்ரால் பண்ணணும், ப்ளட் ப்ரெஷர் எடுக்கணும், ஒரு இசிஜி, ஒரு எக்ஸ்ரே 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கார்டியாக் ஃபிட்னஸை கொடுத்த பிறகு எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ரொம்ப குழப்ப நிலையில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். இது ஏன் வருது, எதுக்காக வருது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் அதை ரொம்ப ஒரு வெல் நோன் ஒரு பர்சன் கிட்ட கேட்கும் போது நம்மளுக்கு அது கிளாரிஃபை ஆகும் அப்படின்றதுனால நம்ம டாக்டர் ப்ரொஃபஸர் சொக்கலிங்கம் அவங்களோட வீட்டில் தான் இருக்கோம். ஸோ அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதே நல்ல மருத்துவர்ன்றதுனால அவருக்கு இன்னும் பெட்டராகவே தெரியும்னு நினைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸோ சார், இப்போது ரீசண்டாக ஒரு இஷ்யூ வந்துச்சுல்ல சார், ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போதே மாரடைப்பு இறந்து போகிறாங்கன்ட்டு. அது ரொம்ப சிறு வயசு தான் ஆகுது அவங்களுக்கு. பட் ஸ்டில் அந்த மாதிரி ஆகும்போது அது நீங்கள் ஏன் அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் சார்? நான் என்ன சொல்ல போகிறேன், ஒரு அருமையான கேள்விமா. இப்போ சில முந்திலாம் எப்பயாவது நடக்கும். இந்த ஜிம்மில் போகிறாங்க இளம் வயதினர்கள் 20-30 வயது, அவங்க ஜிம்முக்கு போகிறது நல்லதுக்கு தான் போகிறாங்க, உடற்பயிற்சி மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு. அங்கே இறக்குறாங்கன்றது தான் ஒரு அதிர்ச்சியான செய்தி. அது முதல்ல உங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அதை தடுக்க முடியுமா என்றால் 100க்கு 100 தடுக்க முடியும். ஓகே. முன்பெல்லாம் என்ன பண்ணாங்க நம்ம முன்னோர்கள்லாம், வெளியில் போய் உழவு வேலை பண்ணுறதோ, அவங்க வேலைகள் காட்டுக்கு போகிறதோ, அவங்க தொழிலையும் எக்ஸசைஸ் உழைப்பையும் ஒன்றா வச்சுக்கிட்டாங்க. அது அவங்க தனியாக அதாவது எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வச்சுக்கல. ஸோ உழைப்போடு அந்த எக்ஸசைஸ் சேர்ந்து ஃபுல்லாக உழைப்பாங்க. டே டு நைட் ஈவினிங் வரைக்கும் உழைச்சிட்டு ஃபுல்லாக எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தனியாக எக்ஸசைஸும் தேவைப்படவில்லை. அதை விட்டுடு. அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா, மனிதர்கள் வளரும் பொழுது தன்னுடைய நேரத்துக்கு ஏற்றவர் உடற்பயிற்சி பண்ணணும்னு வச்ச ஆரம்பித்து தான் முதல்ல என்ன பண்ணுவாங்க, பார்க்கெல்லாம் போய் பண்ணிகிட்டு இருந்தாங்க, வீட்டை சுற்றில இருந்தால் பார்ப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த டைம் கன்ஸ்டைன் ஆகிடுது, அவைலபிலிட்டி ஸ்பேஸ் ஆனோடனே ஜிம்முன்னு கான்செப்ட் வந்தது. ஸோ அதை அவங்க சூஸ் பண்ணலாம். ஜிம்மில் போகிற கான்செப்ட்னா மழையாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி அது பண்ண முடியும். ஸோ அது நம்ம அந்த எக்ஸசைஸ்ன்றதை இந்தியமயமாக்கி கொண்டதுக்கு ஜிம்முன்னு தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. நான் ஒன்று சொல்ல நினச்சேன், எந்த உடற்பயிற்சி செய்தாலும்
எதுவாக பண்ணட்டும் அது மகிழ்ச்சியை கொடுக்கும். ஸோ உடற்பயிற்சி செய்வதே தான் மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இப்போ வாக்கிங் நான் டெய்லி 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறேன். அந்த 2 மணி நேரம் என் வாக்கிங் போகலன்னா நான் வந்து சாப்பிட கூட மாட்டேன் டிஃபன். எனக்கு வந்து ஒவ்வொருத்தரும் நேரம் சொல்கிறேன், உங்கள் எக்ஸசைஸ் வந்து ஹேபிட்டாக மாற்றி எக்ஸசைஸை நீ அடிக்ஷனாக மாற்றிக்கணும். சப்போஸ் தண்ணி குடிக்கிறீங்க, காற்று சுவாசிக்கிறீங்க, ஏதோ காரணம் வச்சா பண்ணுறீங்க. அதே மாதிரி எந்த உடற்பயிற்சியும் அது நீங்கள் ரசித்து அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா அதுலேருந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அந்த என்டார்ஃபின் கொடுத்துட்ருக்கு. அந்த என்டார்ஃபின் என்ற உடற்பயிற்சி மூலம் என்ன ஆகுன்னா, இதுதான் நம்ம இதயம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கையளவு இதயம் ஒரு நிமிடத்துக்கு 70 முறை துடிக்குது, ஒரு நாளைக்கு 1,00,000 முறை. வாழ்கின்ற 70, 80, 100 இடைவிடாமல் துடிக்குது. ஸோ இடைவிடாமல் இதயம் துடிக்க வேண்டும் என்றால் இதயத்திற்கு தேவை. உன்னையும் ஒரு கேள்வி கேட்குறேன், இதயம் உன்னோட பேசுதுமா? இன்னைக்கு இதயம் பேச ஆரம்பித்து விட்டது. இதயம் பேசினால் அது உன்னை என்ன கேட்கும்னு நினைக்கிறோமா? நம்மள மேபி உடற்பயிற்சி செய்ய சொல்லும். உடற்பயிற்சி செய்ய சொல்லும். ஃபாஸ்டா அதை பம்ப் பண்றதுக்கு நம்மள்கிட்ட ஹெல்ப் கேட்கும். ஆமாம், ஃபாஸ்ட்டாக நார்மலாக பண்ணுறதுக்கு வேணும், உடற்பயிற்சி வேணுன்றீங்க. இப்போ அமெரிக்கா, கனடாலாம் போயிட்டு எல்லாம் கேட்குறாங்க, நல்ல உணவு வேணுன்றாங்க, நல்ல தூக்கம் வேணுன்ற. நீ சொல்கிறதுல உண்மை. அதை விட மிக முக்கியம் என்ன தெரியுமா? எதையும் பேச தெரிந்தால் அனைவரும் கேட்பது ஒன்றே ஒன்று, நீ மகிழ்ச்சியாக இரு. ஓகே. தி மொமெண்ட் யூ ஆர் ஹாப்பி, அந்த ஹாப்பினஸ்னால் என்ன வருது? ஹாப்பி ஹார்மோன், என்டார்ஃபின், இதே 100 வருடம் கலந்து இயங்கும். இப்போ 80 வயதாக சொக்கலிங்க இதுவரை நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. டச்வுட். அது என்னன்னா சொல்கிறதெல்லாம் நான் கடைப்பிடிச்சிட்ருக்கேன். சரி, இப்போ வந்து நீங்கள் சொன்ன கேள்விக்கு வரும், எதுக்கு இந்த உடற்பயிற்சியில் பண்ணும்பொழுது வந்துடுது. ஒரு உதாரணமாம்மா, என் மாணவி ஒருத்திம்மா, டாக்டரு, 23 வயதும்மா, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. அவங்க மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க 1 கிலோ தான் வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சி 6 மணிக்கு ஜிம்முக்கு போகிறாங்க. அன்றைக்கினா அதுக்குள்ளே கால் வந்துடுச்சு ஹாஸ்பிட்டலில் இருந்து, டைம் கன்ஸ்டன் ஆகிடுது. உடனே வேக வேகமாக பண்ண ஆரம்பித்து 6:20க்கு அந்த அம்மா ட்ரெட்மில் பண்ணும்பொழுது இறந்துட்டாங்கம்மா. ஜிம்மில் நடக்குது, காப்பாற்றவே முடியல. ஸோ என்ன ஆகுது? யாரும் பயமுறுத்தாது. ஜிம் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதை நீங்கள் கையாளுவதற்கும் பயன்படுத்துவதற்கும் நமக்கு தெரிஞ்சால் போதும். அது என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து என்டார்ஃபின் சுரக்குதுன்னு சொன்னல, என்டார்ஃபின்னா ஒன்று சொல்லிட்டாமா? இப்போ நிறைய இப்போ வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக குழந்தைகள்லாம் இந்த அடிக்ட் ஆகிறாங்களே, மார்ஃபின், ஓபியம். மார்ஃபினை இன்ஜெக்ஷனாக போட்டுக்கிட்டா அதே ஒன்றே கொண்டு விடும். அதே மார்ஃபின் உங்கள் உடலில் சுரந்தால், அதான் உடலில் சுரக்கின்ற மார்ஃபின் தான் என்டார்ஃபின். அது எப்போ சுரக்குன்னு நீ மகிழ்ச்சியாக இருந்தால் போதும். ஸோ எது செய்வதாக இருந்தாலும் அதிலிருந்து நீ மகிழ்ச்சியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ மகிழ்ச்சியற்று நீ செய்தால் உன்னை இழந்து விடுவாய். ஸோ மூல காரணம் ஒரு உயிருடன் நன்றாக வாழ வேண்டும் என்றால் மகிழ்ச்சி மட்டுமா. ஸோ இந்த ஜிம்மெல்லாம் பண்ணுங்க, அதுக்கு டைம் கொடுங்க, உங்கள் சக்திக்கு உணர்ந்து செய்யுங்க. முடியலையே வச்சு அந்த டைமில் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல டைமை கம்ப்ரெஸ் பண்ணி அந்த என்டார்ஃபின் சுரக்கப்போ என்ன ஆகுது தெரியுமா? உங்களுக்கு சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. அவன் இறந்தாங்கன்னு சொல்லட்டுமா? யாரும் பயந்துடக்கூடாது. இதை பாருங்கம்மா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் மட்டும் பாருங்கள். இதுதான் வந்து இதய ரத்த குழாய். இதய ரத்த குழாய் ரத்தம் போய் தான் இதயத்தை பம்ப் பண்ணுது. பார்த்துக்கிறீங்களா? இதை மாத்திரம் கவனிங்க. அந்த இதய ரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் இருக்கணும், ரத்தத்தில் குளுக்கோஸ் இருக்கணும். இது எல்லாம் போனால் தான் இதயம் வேலை செய்யும். அந்த கொலஸ்ட்ரால் ஒன்று இருப்பதால் தான் இதயம், மூளை எல்லாம் வேலை செய்யுது. அந்த கொலஸ்ட்ரால் ரத்தத்திலேருந்து எடுத்துகிட்டு அடுத்த நிமிடம் இதயம் நின்றுவிடும். ஸோ இதயத்தை காப்பாற்றுவது உடம்பில் எல்லா உறுப்பும் காப்பாற்றுவது ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால். ஞாபகம் வச்சுக்கணும். கொலஸ்ட்ரால் கெட்டதுன்னு நினச்சிக்க, கொலஸ்ட்ரால் வேண்டும், ரத்தத்தில் மட்டும் இருக்கணும். அது ரத்தத்தில் மட்டும் இருந்து உங்களை காப்பாற்றணுன்னா என்டார்ஃபின் என்ற ஹார்மோன் இருக்க வரைக்கும் ரத்தத்தில் இருக்கும். சரி, ஏதோ நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் வருது வச்சுக்கணும், படிக்கணும், வேலைக்கு போகணும், திருமணம் ஆகணும், குழந்தைக்கு ஏதாவது வரும்பொழுது இதை பாருங்கள், உன்னிப்பாக கவனிங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு வரும்பொழுது இரத்த குழாயில் இந்த கொலஸ்ட்ரால் படியுது. எல்லோவா தெரியுது பார்த்தீங்களா? அந்த எல்லோவா படிவதற்கு காரணம் கொலஸ்ட்ரால். ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் இரத்த குழாயில் படிவதற்கு ஒரே ஒரு காரணம்
எதிர்மறை எண்ணம். எதிர்மறை எண்ணம்னு அர்த்தம் கோபம், ஆத்திரம், வேகம், ஆவேசம், டென்ஷனு, படபடப்பு எல்லாம் வந்து அட்ரினல் வந்தோடனே இப்போ பிரிஞ்சு படிய வச்சிடுதுமா. ஸோ ரத்த குழாய் படியுது. ஆனால் இது படியறதுக்கு உங்களுக்கு குறைந்தது 15-20 வருடம் ஆகும். அப்போ இப்படி 25 வயசு 23 வயசில் ஜிம்மில் இறக்குறாங்க. இந்த ரத்த குழாய் சின்ன கீறல் விழுமா. இந்த குழாய் லைனிங் பார்த்தீங்களா ரெட்டாக தெரியுதில்ல, ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ தான் ரத்தம் ஸ்மூத்தாக போகும். இந்த டென்ஷன் ஆகும்போது சின்ன கீறல் விழுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கீறல் விழும்பொழுது இதை பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், ரத்தம் உறைந்து விடும். கிளாட்டிங் பேர் த்ராம்போசிஸ். ஸோ ரத்தம் உறைவதற்கு காரணம் அந்த டென்ஷன், அட்ரினல் ஹார்மோன், கீறல், ரத்தம் உறையுது. உறைந்த உடனே வந்து ரத்தம் போகாதில்ல. ஸோ சடனாக கார்டியாக் டெத்து 20லேருந்து 30 வயது ஆண்கள், பெண்கள், அதுவும் இந்தியாவில் பார்த்தா வருத்தமானது ஒன்றுமா மதுமிதா, 90 பேர் இறக்குறாங்க ஒவ்வொரு மணி நேரத்திற்கு. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் தான் இந்த உரையாடலும் பயன்படுத்துகிறேன். ஸோ அந்த உறைந்த பொழுது உடனே ரத்தம் போக ஆட் நின்றுடும். அது மட்டும் இதே ரத்தம் எப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோமா. டென்ஷன் ஆகும்போது பாருங்களேன் வேகமாக சுருங்கும். ஸோ அக்யூட் ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லி இறப்பதற்கு காரணம் ரத்தம் உறைவது எதனால் என்றால் சின்ன கீறல் விழும், ரத்த குழாய் சுருங்குவது. நாள்பட்டு அடைப்பட்டு வர்றதுக்கு 50, 70, 80 வயசில் வர்றது அது கொண்டு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கே 3 காரணமா: இரத்த குழாய் அடைப்படுதல், ரத்தம் உறைதல், இரத்த குழாய் சுருங்குதல். இது 3ம் நேயர்கள் பார்க்கின்றவர்கள் என் நிலையிலும் மகிழ்ச்சி இருந்தால் இது 3ம் 100க்கு 100 தடுக்க முடியும். ஸோ மகிழ்ச்சியை இழக்கக்கூடாது. நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுல என்ன தெரியுமா மதுமிதா, என்டார்ஃபின் சுரக்கிறதுக்காக பண்ணுறோம். எக்ஸசைஸ் பண்ணி மசில் ஸ்ட்ரென்த்தனிங் வரும், ஹார்ட் ஸ்ட்ரென்த்தன் ஆகும், ஃபிட் ஆகிடுவோம் மசில் இதெல்லாம் ஜாயிண்ட்டில் விட. அதை விட என்ன ஆகுன்னா எக்ஸசைஸ் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ப்ரெஷர் கூடாது, கொலஸ்ட்ரால் கூட விடாது, உங்களோட சுகர் நார்மலாக இருக்கும், வெயிட்டை டிம்மாக வச்சுருக்கும், எந்த வியாதியும் வராது. ஸோ எக்ஸசைஸ்ன்றது, உடற்பயிற்சின்றது ஒரு கிடைத்த ஒரு வரம். அது வந்து உடற்பயிற்சி இல்லைன்னா போச்சு, ஒன்று வச்சுக்கிட்டீங்க. அதை இப்போ தொடர்ந்து உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம வந்து தான் எத்தனை இதயம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குதுமா? ஒரு இதயம். நான் இப்போ வந்து 18,000 பேர் இருக்க கார்டியாலஜிஸ்ட் நியூயார்க்கில் போய் பேசினோம்மா 3 வாரத்துக்கு முன்னாடி. எல்லா கார்டியாலஜிஸ்டும் ஒரு இதயம். இன்றைக்கி நேயர்களுக்கு ஒன்று புதுசாக கற்றுக் கொடுக்குறேன். நீ சொல்கிற இதயம் அதை ஒத்துக்கிட்டேன். அது வந்து சென்ட்ரல் இதயம். ஒரு முக்கியமானது ரெண்டு காஃப் மசில் இருக்குதுல்ல, இந்த ரைட்டுடைய காஃப் மசில், லெஃப்ட் காஃப், அதை கெண்டக்கால் மசில் சொல்லும். அந்த 2 தசைகளும் 2 இதயம். ஸோ ஒரு இதயம், 2வது, 3வது. இந்த காலில் இருக்கின்ற இதயத்தை நீங்கள் நன்றாக இயக்கி கொண்டிருந்தால்தான் காலில் இருக்கிற ரத்தம் பம்ப் பண்ணி இந்த இதயத்திற்கு போய் இதயத்தை சீராக இயங்க வைக்கும். இந்த காலில் இருக்க தசைகளை வேலையே கொடுக்கலாம் வச்சுக்கோ, இந்த காலில் இருக்க ரத்தம் மேலே போகாது, இந்த இதயம் ஸ்ட்ரெயின் ஆகிடும், சீக்கிரம் இறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஹியூமன் பீயிங்லாம் எப்படி தெரியும், மனிதர்கள் பிறந்தவங்க டைனமிக்காக இருக்கணும். நிற்கலாம், நடக்கணும், ஓடலாம், நீந்தலாம், சைக்கிள் ஓட்டலாம். எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக வச்சுருக்கீங்களோ இந்த இதயம் இயங்கிக் கொண்டே இருக்கும். ஸோ 3 வச்சுக்கிட்டேன்லம்மா. ஸோ இந்த 3 இதயங்களை இயக்குவதற்காக தான் உடற்பயிற்சியே. இது பண்ணும்போது என்ன பண்ணிகிட்ருக்கேன், மகிழ்ச்சியாக பண்ணு, மகிழ்ச்சியாக எல்லாமே நடக்குமா. சரி, ஒன்று கேட்குறேன், உங்களை ஒரு கேள்வி. எது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்? நிம்மதியாக. கரெக்ட், அருமை. அமைதியாக இருக்கும்போது எனக்கு மகிழ்ச்சி வரும். மகிழ்ச்சி என்பது இல்லை தெரியுமாம்மா, தன்னிடம் இருப்பதை கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி. அது அறிவாக, ஆற்றலாக, உழைப்பாக, நேரமாக, பணமாக இருந்தாலும் நீ கொடுக்கின்ற இடத்தில் இருந்தால் மகிழ்ச்சி குறையாது. ஸோ மகிழ்ச்சின்னு கொடுப்பதில் சொன்னல, அதை விட பல மடங்கு எது மகிழ்ச்சி நினைக்கிறேன்? விட்டு கொடுப்பதில். ஒருத்தன் எவர் ஒருவர் விட்டு கொடுக்கின்ற பண்பு வந்து விட்டால் கணவன் மனைவி உறவுகள், வீட்டு உறவுகள், குடும்பங்கள், நாடுகள் எதுவுமே அழியாது. ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? ஸோ மகிழ்ச்சி இருக்கும்போது கூடிக்கிட்டே இருக்குமா, இதை வச்சுக்கிட்டா போதும்.
இப்போ வந்து சில பேருக்கு வென்ட்ரிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கு. லெஃப்ட் வென்ட்ரிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன், ரைட் வென்ட்ரிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன். அது எதனால ஏற்படுது இது ஒரு சார்? அருமையான ஒரு கார்டியாலஜிஸ்ட் மாதிரி கேட்குற மாதிரி தான். ஜிம் போகிறதுக்கு நான் எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். மினிமல் டெஸ்ட் நீங்கள் பண்ணிக்கணுமா. உங்கள் டாக்டர்கிட்ட போய் கார்டியாக் ஃபிட்னஸ் இருக்குதான்னு பார்த்துங்க. என்னென்ன பண்ண தெரியுமாம்மா? பிளட் சுகர் பண்ணணும், கொலஸ்ட்ரால் பண்ணணும், பிளட் ப்ரெஷர் எடுக்கணும், ஒரு இசிஜி, ஒரு எக்ஸ்ரே 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கார்டியாக் ஃபிட்னஸை கொடுத்த பிறகு எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த பிளட் ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால் ஒருத்தர் இருக்குன்னு வச்சுக்கோ, அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவங்கள அதெல்லாம் வந்து சைலண்ட் கில்லர்னு பேருமா. ஓகே. இந்த இரத்த குழாய் அடைப்படுவது தான் ஹார்ட் அட்டாக். இரத்த குழாய் அடைப்படவுன்னு இதை பாருங்களேன், உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இதய தசைகள் இருக்குதுல்லம்மா, இதான் இந்த 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 அறைகளுடைய செவுறு தான் தசைகள். இதய தசைகள்னால் பவர்ஃபுல் பம்புனால தான் பிளட்டு பம்ப் பண்ணுது. இந்த தசைகளுக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும். இந்த ரத்த ஓட்டம் கம்மியாக வச்சுக்க, அது லெஃப்ட் வென்ட்ரிகுலர் டிஸ்ஃபங்க்ஷன், ரைட் வென்ட்ரிகுலர் டிஸ்ஃபங்க்ஷன். அந்த டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கும் எக்ஸசைஸ் பண்ண வச்சுங்க, உடனே டக்குன்னு ஹார்ட் நிற்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ சைலண்ட்டாக நடக்குது. ஸோ இந்த டிஸ்ஃபங்க்ஷன் வர்றதுக்கு ஒன்று இதய ரத்த குழாய் க்ரானிக்காக பிளாக் ஆகுது. ஒருத்தர் சர்க்கரை வியாதி இருக்குதுன்னு வச்சுக்க, ஒருத்தர் வந்து தைராய்டு கம்மியாக வேலை செய்யுது, ஸ்மோக் பண்ணுறாங்க, ஆல்கஹால் இருக்குது, இவங்களுக்கெல்லாம் என்னென்ன டிஸ்ஃபங்க்ஷன் வந்துடும். ஸோ அதுவும் முக்கியமான சொன்னால் ஆச்சரியப்படுவோம்மா மதுவிதா. நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, டென்ஷனாக இருக்கும் பொழுதே உங்கள் கீரல் விழணும். அந்த டென்ஷன் நம்ம ஸ்மோக் பண்ணால் ரிலாக்ஸேஷன் ஆகும்னு சொல்லும்பொழுது, ஸ்மோக்கிங்கில் நிக்கோட்டின் இருக்குதுல்ல, அந்த நிக்கோட்டின் அந்த கீரலை அதிகமாக படுத்தி அந்த கிளாட்டை அதிகப்படுத்திடும். ஸோ டென்ஷனே தப்பு. அந்த சமயத்தில் போய் நீ ஸ்மோக்கிங் பண்ணால் உன்னை இறப்பதற்கு நீ வழியை தேடிக்கிட்டு. அதான் அடிக்கடி சொல்கிறேன், ஒவ்வொரு மனிதனும் ஆவதும் மனதினால், அவன் அழிவதும் அவன் மனதினால் மட்டும்தான். ஞாபகம் வச்சுக்கணும். அது மாத்திரம் எல்லாரும் கவனிச்சிக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த டிஸ்ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், பிளாக்கேஜ், இது எல்லாத்துக்குமே நம்ம இப்போ ரொம்ப இது காமன் ஆயிடுச்சு. காமனாக நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம் ஆயிடுச்சு. அதில் வந்து ஆன்ஜியோ அப்படின்றது இப்போ ரொம்ப நார்மலாக, இப்போ நம்ம போய் அட்மிட் ஆகிறோம்னா ஈவினிங் வந்துடலாம். அப்படி ஆன்ஜியோ வந்து ரொம்பவும் காமன் ஆயிடுச்சு. அது ஏன் அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ யாராவது ஒருத்தவங்க ஆன்ஜியோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாம், கட்டாயம். அந்த மாதிரி இருக்கிறப்போ அது ஏன் ஆன்ஜியோன்றது ஒன்று வருது? அது எதனால அது அஃபெக்ட் ஆகுது? 56 வருடத்துக்கு முந்தி நான் ஹார்ட் அட்டாக் பார்த்தது 80 வயசு 70 வயசுக்கு மேலே தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 70, 60, 50, 40, 30 ஆகி 20, 30 வயசுலேயே வந்துடுது. இவனை ஞாபகம் வச்சுங்க, இப்போ உலகமே ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. ஃபாஸ்ட் லைஃப், ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ட்ராவல், ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன். அப்படின்னா தெரியுமா, 70 தடவை துடிக்க வேண்டிய இதயம் ஃபாஸ்ட்டாக 100, 120 வருடம் 120 முறை துடித்து லைஃபே ஃபாஸ்ட்டாக எண்ட் ஆகிடுதுமா. ஸோ அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகிடுதுன்னா, இந்த இசிஜி, எக்கோ, எக்ஸ்ரேலாம் வந்து குறிப்பிட்ட அளவு தான் முடியும். ரத்த குழாய் பிளாக் இருக்குதுன்னா ஒரு ரத்த குழாய் ஒரு டியூப் போட்டு ஆஞ்சியோகிராம் பண்ணுவோம். இந்த ஆஞ்சியோகிராம் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும், இதே ரத்த குழாய் அடைப்பு இருக்கிறத உன்னிப்பாக எதோட டிகிரி பர்சன்டேஜ் அடைப்புன்னு கண்டுபிடிக்க முடியுது. ஒரு டியூப் போட்டு ஆஞ்சியோகிராம் அட்மிட் பண்ணி பார்க்கணும். 1 டே இருக்க வேண்டி வரலாம், அதாவது டே கேர் கூட பண்ணலாம். ஆஞ்சியோகிராம் பண்ண உடனே அடைப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது பேர் கொரோனரி ஆஞ்சியோகிராம். இப்போ என்ன வந்துடுச்சுன்னா, அரை நிமிடத்தில் சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம் போகிறீங்க, எக்ஸ்ரேலே கண்டுபிடிச்சி இதய ரத்த எப்படின்னு பார்க்கலாம். சிடி கொரோனரி இது எல்லாருக்கும் பண்ண வேண்டாம். அந்த சிம்டம் இருக்கணும், சஸ்பிஷன் பண்ணணும், ஃபேமிலிஸ் இருக்கவங்களுக்கு இந்த கொரோனரி ஆஞ்சியோகிராம் பண்ணோம்னா எத்தனை இடத்துல அடைப்பு இருக்குது, எவ்வளோ அடைப்பு இருக்குதுன்னு ஒன்று. இப்போ நேயர்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போ வந்து எந்த அடைப்பு 10, 20, 30 அடைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோ, அந்த அடைப்பு 70க்கு கீழே இருந்தால், 70% அடைப்பு இருந்தால் கவலைப்பட வேண்டாம். 70க்கு மேலே போச்சுன்னா அவங்களுக்கு மெடிசன்ஸ்லாம் கொடுத்து இது பண்ணும். அடைப்பு 30, 40 இருந்தால் கூட அந்த லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணிடணும். எண்ணங்கள் மாதிரி லைஃப் ஸ்டைலை போய் மாற்றி இது பண்ணிடணும். ஸோ ஒரு உதாரணமாக ஒன்று சொல்கிறேம்மா. இப்போ வந்து எல்லாருக்குமே இந்த ஸ்டென்ட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. என் நோயாளிகள் 100 பேர் வராங்க வச்சு, 70-80% அடைப்பு இருந்தால் கூட
வாழ்க்கை முறையை மாற்றி நேர்மறை நேர்மறை வாழ்க்கை முறையை கடைப்பிடித்தால் 90% இருந்த ரத்த குழாய் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி நார்மல் ஆகிடும். இதே மாதிரி 1 இயரில் மாறிடும். பட் ஆனால் 100 பேர் வராங்க, 90 பேருக்கு மெடிசன்லேயும் வாழ்க்கை முறையும், 10 பேருக்கு 5% ஸ்டென்ட்டு போட்டு தான் தீரணும். ஏன்னா அந்த வாய்ப்புகள் கம்மியாக இருக்குதுன்னா அது 1 வருஷத்தில் இறக்குற மாதிரி இருந்தால் அது உயிரை இழக்க விரும்ப மாட்டேன். அப்போ ஸ்டென்ட்டு போட வேண்டியது. ஆனால் இப்போ போகிற ஸ்டென்ட் எல்லாம் குறைஞ்சது 30-40 வருஷம் வேலை செய்யும். இந்த ஸ்டென்ட்டையும் நான் சொல்லிடுறேனே, இதை பாருமா, இந்த அடைப்பு இருக்குது, இதை பாருங்க, இந்த ஒரு டியூப் போட்டு அந்த பலூன் வித் ஸ்டென்ட்டை போடுவோம். அப்புறம் அந்த பலூன் எடுத்துரும், அந்த ஸ்டென்ட் அப்படியே இருக்கும். அதான் ஸ்டென்ட்டிங் பேர். நிறைய பேர் நினைப்பாங்கம்மா, இந்த சுகருக்கு, ப்ரெஷருக்கு, சர்க்கரை வியாதிக்கெல்லாம் மருந்து சாப்பிட்டா லைஃப் லாங். தேவையில்லை. 1 வருடம் கடைப்பிடிங்க நான் சொல்கிறத வாழ்க்கை முறையை, அது கட்டாயம் கலைஞ்சிடுது. 90% என்னுடைய பேஷண்ட்டுக்கு என்ன தெரியுமாம்மா, சர்க்கரை வியாதிக்கு, கொலஸ்ட்ராலுக்கு, ப்ரெஷருக்கு எதுக்குமே மருந்து தேவையில்லை, மாடிஃபை பண்ணிடணும். அடிக்கடி ஒன்று சொல்கிறேன், உடம்புலையும் பாரம் கூடாது, மனதிலும் பாரம் கூடாது. அது வச்சுக்கிட்டிங்கன்னா வியாதியே இல்லைம்மா. சில பேர் நம்ம கேள்விப்படுறோம்ல, மகிழ்ச்சியா அப்படியே இந்த மகிழ்ச்சியின் உச்சத்துல வந்து டான்ஸ்லாம் அப்படியே ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு அவங்களுக்கு ஹார்ட் இதுவரையும் இந்த மாதிரி அட்டாக். கேள்வி யாருமே கேட்கல, நீ தான் ஃபஸ்ட்டு டைம் கேட்குறம்மா. ஸோ மகிழ்ச்சியற்ற நிலை ஸ்ட்ரோக் வருதுன்னு சொல்கிறேங்க, கீரல் வருது. ஓவர் மகிழ்ச்சியாகவும் வச்சுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னொன்று சொன்ன ஆச்சரியப்படுவோம்மா. நான் 45 வருஷத்துக்கு முந்தி என்னுடைய கிளினிக்கு எதற்கு ஒரு ஆட்டோ டிரைவர், ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும், 32 வயசுமா அவன். அப்போல்லாம் லாட்ரி டிக்கெட் இருந்தது. லாட்ரி டிக்கெட் வாங்கி அவனுக்கு பார்த்தீங்கன்னா 15 லட்சம் விழுந்துருது. அதை பார்த்து அந்த அதிர்ச்சியில் அப்படியே இறந்துட்டாமா. எதனால தெரியுமா, எந்த மகிழ்ச்சியும் அவனுக்கு அதிர்ச்சியாக உணர்ந்தால் மறுபடியும் கீழே வந்துடும், ரத்தம் கிளாட் ஆகிடும். ஸோ எந்த நிலையிலும் மகிழ்ச்சியும் துன்பத்தையும் நீ பேலன்ஸாக வாழ கற்றுக்கணும். எது நீ ஓவராக எக்ஸைட் பண்ணுறியோ அந்த எக்ஸைட்மெண்ட் தானே அந்த மகிழ்ச்சி ஆரம்பம் மாதிரி என்டார்ஃபின் சுரண்டுடுமா, அட்ரினல் சுரக்குது, சுரந்தா அவனை கொண்டுடுமா. இது வந்து ரத்த குழாயில் நடப்பதுக்கு ஹார்ட்னால, இதே பிரெயினில் நடந்தால் ஸ்ட்ரோக் வந்துடும். எல்லாம் எங்கெல்லாம் ரத்த குழாய் இருக்கோ அவ்வளோ வந்துடுமா. ஸோ அனைத்தும் உனக்கு ரத்த குழாயை காப்பாற்றுறது உன்னுடைய மகிழ்ச்சி மட்டும். ப்ரிவென்ஷனும் சொன்னீங்க, இந்த மாதிரி மகிழ்ச்சியா இருக்கணும் அண்ட் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஃபுட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து இப்போ நீங்க சிறு வயசுல இருக்கும் போது அது வித்தியாசமா இருந்திருக்கும், இப்போ எங்களுக்கு இருக்கிற இது வேற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க இப்போ ஃபுட் ஹேபிட் வந்து ஒருத்தவங்க எப்படி வச்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார், ஆஸ் ஒரு டயட்டா? அருமையான கேள்விமா. ஒரு உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் பாரு. ஒரு 150-200 வருஷத்துக்கு முந்தி கோடிக்கணக்கான மக்கள் உணவு பஞ்சத்தால் பட்டினியால் இறந்தாங்கம்மா. ஒத்துக்கிறியா? இப்போ கோடிக்கணக்கான மக்கள் அந்த உணவை அதிகமாக சாப்பிட்டு இறக்கின்றார்கள். 2 விதமான. நான் என்ன உணவே மருந்து. எப்படி சொல்லணும்னா, ஒவ்வொரு உணவுலையும் மருந்து சக்தி இருக்குதுமா. இப்போ என்ன பண்ணுறாங்க, வியாதிகள் வந்து மருந்தை வந்து ஒவ்வொரு வேலைக்கும் உணவு மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது வேண்டாம். மருந்தெல்லாம் மருத்துவம் வேணும்னா என்ன தெரியுமாம்மா, ஒரு பிளேட் வச்சிங்க, அந்த பிளேட்டில் பாதி பிளேட் வந்து காய்கறி பழங்கள் தான் இருக்கணும். 1/4 பிளேட்டு அரிசி கோதுமையாக இருக்கட்டும், 1/4 பிளேட்டு ப்ரோட்டீன், நட்ஸு எல்லாம் சேர்த்துக்கலாம். நான்வெஜ்லையும் கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா பார்த்தீங்கன்னா, எந்த நிலையிலையும் நீ வந்து அதிகமான உணவு சாப்பிடக்கூடாது. பாதி வயிறு தான் சாப்பிட்ணும். 1/4 வயிறு தண்ணீர் குடிக்கலாம். ஒரு இடத்துல வந்து குவார்ட்டர் தண்ணின்னு சொல்லிட்டோமா, தெரியாத வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. குவார்ட்டர் குடிக்கின்ற தண்ணீர், 1/4 வயிறு காலியாக இருக்கணும். சாப்பிட்ட பிறகு பசி என்ற உணர்வு இருக்கணும். பசிக்கு மட்டும் சாப்பிடுங்க, ருசிக்கு சாப்பிட ஓசியில் கொடுத்தா கூட. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, காலை உணவு நல்லா சாப்பிடுங்க, மதியம் குறைவாக, இரவு மிக மிக குறைவாக சாப்பிடணும். அது முக்கியமாக வச்சுக்கிட்டு தண்ணீர் ஒரு நாளைக்கு மினிமம் 3 to 4 லிட்டர்ஸ் நீங்கள் குடிக்கணும். ஏன்னா உடம்பில் வந்து 75% வாட்டர். அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இயங்க முடியும். உப்பு வந்து ஒரு 3 இல்லை 5 கிராமுக்கு மேலே ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடாது. ஜென்ரலாக நேர்களுக்கு சொல்கிறேன், இந்த டேபிள் சால்ட் ஆட் பண்ணுறீங்கள, அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஆயில் அளவை குறைக்கணும். அதை அடிக்கடி சொல்கிறேன்,
அனைவரும் ஆயிலை குறைத்து உங்கள் ஆயிலை கூட்டிக் கொள்ளுங்கள் சொல்கிறேன். எந்த எண்ணெய் வெளியில் வைத்து உரையாமல் இருக்கிறோ அது எண்ணெய் நல்லது. அரிசி தவிட்டு எண்ணெய் நல்லது, நல்லெண்ணெய் நல்லது, சூரியகாந்தி எண்ணெய், கடலை எண்ணெய் எல்லாம் சாப்பிடலாம். தேங்காய் எண்ணெய் நீங்கள் தவிர்த்துடணும்மா. நெய் வேண்டாம், வெண்ணெய் வேண்டாம். அதில் எந்த எண்ணெய் உரையதோ வேண்டியதில்லைம்மா. புரியுதாம்மா? அது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கலாம், அளவு கம்மியாக. இந்த நேரங்களுக்கு இந்த கேள்வி வச்சு ஒன்று சொல்கிறேன். அரிசி எல்லாரும் கெடுதல் நினைக்கிறீங்களே, அரிசி அளவு கோதுமையும் ஈக்குவலாக கெடுதல்மா. ஆமாம், வெயிட்டை குறைக்கணும். நிறைய பேர் வெயிட்டை குறைக்கிறதுக்கு உடற்பயிற்சினாலும் நினைக்கிறாங்களே. எவ்வளவு உடற்பயிற்சி செய்தாலும் 5% வெயிட்டு குறையாது. ஸோ 95% சாப்பிட்ற உணவு அரிசி கோதுமையை பாதியாக்கினா போதும்மா. நல்லா ஸோ காலையும் நல்லா சாப்பிடுங்க, மதியம் குறைவாக, இரவு மிக மிக குறைவாக. தூங்குறதுக்கு முந்தி குறைஞ்சது 3 மணி நேரத்துக்கு மேலே சாப்பிட்டுடணும். சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பாருங்கள். உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த நட்ஸ்லாம் இருக்குது இல்லைம்மா, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, வால்நட், எந்த நட்ஸில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது மதிப்பித்தா? முந்திரி பருப்பு. நான் கேட்குற பொழுதெல்லாம் ஒன்று சொல்லுவாங்கம்மா, வால்நட்டில் இருக்குதுன்னுவாங்க, வெர்க்கல்ல இருக்குதுன்னுவாங்க, பாதாம் பருப்பு. ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? எந்த நட்ஸ்லேயும் கொலஸ்ட்ரால் கிடையாது. இல்லையா? எந்த உணவு தாவரத்திலிருந்து வருகின்றதோ அனைத்தும் 0 கொலஸ்ட்ரால். தாவரம் வாழ்வதற்கு கொலஸ்ட்ரால் தேவையில்லை. பட் ஆனால் இந்த முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு என்ன பண்ணாங்க திரும்ப நெய்யை போடுறாங்க, ஃப்ரை பண்ணுறாங்க. உப்பு போட்டோம்னு அது கெடுதல் ஆகிடுது. அது பாதாம் பருப்பு தயவுசெய்து தோலுடன் சாப்பிடுங்கள். தோலில் தான் அனைத்து சக்திகளும் இருக்குதுமா. சாப்பிட்டீங்கன்னா நல்ல ப்ரோட்டீன், மைக்ரோ நியூட்ரியன், மினரல்ஸ் எல்லாம் இருக்குது நட்ஸில் எல்லாம் நல்லா. பட் அதிக அளவு சாப்பிட்டா வெயிட் போட்டுடும். ஸோ அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி சார், வணக்கம் சார். ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.